என்ற இந்த இனிமையான மாலை போதிலே வாழ்த்தினால் வளம் வருமா என்ற பொருளிலே சிந்திக்க இருக்கிறோம். நம் அனைவருக்கும் தெரியும், வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை அது ஒரு தாரக மந்திரமாக எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு. பொதுவாகவே அந்த வாழ்க வளமுடன் என்ற சொல்லை இன்றைக்கு நல்ல தவம் செய்து வைப்ரேஷனோடு கூடிய ஒரு சொல்லாக மகரிஷி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய வளமைக்காக மட்டும் சிந்திக்காமல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிற போது அது தனிச்சிறப்புடையதாக இருக்கிறது. எப்படி இவ்வாறு வாழ்த்துவது என்பதே நமக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து விடுமா? வளங்களெல்லாம் வாழ்த்தி கொண்டிருந்தாலே வந்து விடுமா என்று ஒரு கேள்வியை நாம் முன்வைக்கலாம். அன்பு உள்ளங்களே, உண்மை என்ன என்று சொன்னால், நம்முடைய மன அலை நிலை அதிர்வலைகளாக இல்லாமல் அமைதி நிலையிலே நின்று தவமுயற்சி சொல்லுகிற சொற்களுக்கு அந்த மந்திர சக்தி கிடைத்து விடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நாம் அறிவோம், பிரணவம் என்பது உயிரெழுத்துக்களினுடைய வரிசையிலே ஆழ்ந்து நம்முடைய அடி வயிற்றிலிருந்து வைப்ரேஷனோட உயிரை இயக்கக்கூடிய ஒரு எழுத்து உயிரெழுத்து. அதனால உயிரெழுத்து மெய்யெழுத்து என்றார்கள். உயிர்மெய் எழுத்து வர்றதுமும் தெரியும். அப்ப நம்முடைய உயிராற்றலை குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி இயக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு தவம் செய்கிறவர்களுக்கு இது மிகவும் சால சிறந்தது. உதாரணமாக ஒரு பஞ்சாட்சர மந்திரத்தையோ அல்லது சடாட்சர மந்திரத்தையோ பிரணவத்தோடு சேர்த்து நாம் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரணவம் என்பதே ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும் என்று விளக்கப்படுகிறது. அந்த ஒலியை நீக்கிய இருப்பாகிய மௌனத்தை சுட்டுவது. அதனால்தான் பகவான் ரமணரும் கூட திருவண்ணாமலையில அவர் அந்த பரபிரமமாகவே இருந்து உணர்த்தி கொடுத்த சிறப்பை இங்கே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். வார்த்தைகளால் விளக்குகிற போது அதற்கு எல்லை கட்டிய ஆற்றல் தான் உண்டு. ஆனால் மௌனத்துக்கு ஆற்றல் உண்டு. அதனால்தான் ஔவையார் சொல்றாங்க, மௌனம் என்பது ஞான வரம்பு என்று சொல்கிறார்கள். ஞானம் என்றால் அறிதல். அறிந்து அறிந்து தெளிந்து தெளிந்து அவருடைய எண்டுக்கு போகும்போது கேள்விகள் இல்லாத நிலை ஒன்று வருமா இல்லையா? அப்ப கேள்விகள் இல்லாத நிலைக்கு போய் மனம் என்ன ஆயிடும்னா, இதுக்கு மேல மனதை கூப்பிட்டு நாம தியானத்துல கேட்போம், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னா, ஆளை விட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அங்க எண்ணம் எழுச்சி பெறாத ஒரு நிலை ஒன்று தவத்தில் தியானத்தில் மெடிடேஷன்ல கிடைக்குங்கிறது அங்க உள்ள சிறப்பு. அதை தான் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று அருணகிரிநாதரும் பாடுகிறார். எனவே மந்திரங்களை ஒலிப்பது என்பது ஜபித்தல் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த மந்திரங்களை சொல்லுவது, ஒலிப்பது, ஜபிப்பது என்பது கடந்து, ஜபம் கடந்தால் அது அஜபாவாகும், சொல்லாத நிலை. அதை வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் என்றும் சொன்னார். அப்ப பேசாத மந்திரம் எது என்று கேட்டால் பிரணவம் தான். பிரணவம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓ. அது எங்க போய் முடியுது?
மௌனத்துல போய் முடியுது. உதாரணமா உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா, இப்ப நான் கையை தட்டுறேன். கையை தட்டின போது ஒலி வந்தது. ஒலி எங்கிருந்து வந்தது? ஒலிக்கு முன்னால மௌனம் இருந்தது, அதுல இருந்து ஒலி வந்தது. ஒலி எங்க போச்சு? கையை தட்டின ஒலி எங்க போச்சு? மீண்டும் மௌனத்தில் கரைந்து விட்டது. இப்ப பெருநிலை எப்போதும் உள்ள இருநிலை எதுன்னா அதுதான் மௌனம். நீங்க மௌனம் இருந்து பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப கூட ரமணாசிரமத்துல போனா எங்களுக்கு அமைதி கிடைக்குது. நாங்க தங்கிட்டு வந்தோம் 4-5 நாள், மறுபடியும் கூட போகணும்னு இப்ப ஒரு அன்பர்கள் பேசிக்கிட்டு இருந்துட்டு போனாங்க. அது மாதிரி அந்த பேசாத அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முற்படாமல் நிறைய வார்த்தைகளால் விளக்கித்தான் தடை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சில விஷயங்களை அன்பர்கள் கேட்கிறார்களே, வாழ்க வளமுடன் சொல்றீங்க ஐயா, வாழ்க வளமுடன் சொன்னா வளமெல்லாம் வந்துருமா? வளமுடன் நீங்க சொன்னா வந்துருமான்னு கேட்கிறாங்க. இப்ப சொன்னா வந்துருமான்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, வளம் என்பது எங்கே இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், வளம் என்பது நம்முடைய பொருளாதார நிறைவிலே இருக்கிறது என்று எண்ணுகிறார். ஆனால் ஒரு வசனம் இருக்கிறதே, 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வருமானம் அதிகரிச்சுட்டே போகும்போது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், பதில் சொல்லி ஆகணும், வரி கட்டி ஆகணும், ஏகப்பட்டது கஷ்டம்தான். அப்போ ஒன்றும் இல்லாம பிரம்மமேனு சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறவன் பெரும்பேறு பெற்றவன். அப்ப அந்த பேரு என்ன அப்படின்னா, மௌனத்தினால் பெறக்கூடிய பேரை எதனால் பெறலாம் என்றால் தவத்தால் பெறலாம். இன்னும் சொல்ல போனா, வாழ்க வையகம் என்று சொல்லுகிறோம், பாரகம் அடங்கலும் பசிப்பிணி அருக என்றார்கள் மணிமேகலையில. அதான் அங்க உள்ள தாரக மந்திரம். சர்வஜன சுகினோ பவந்து என்று சொன்னார்கள் வடமொழியில. அதைத்தான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்லுங்க. அன்புள்ளங்களே, இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. நினைக்க தனக்கு நாம இப்ப நமக்கு வேணும்னு ஒண்ணு கேட்டா அது எல்லை கட்டிய ஆசை. நமக்கு வேணும்னு கேட்டா அது எல்லை கட்டிய ஆசை. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க, மன விரிவு பெறுகிறது. ஒரு உயிர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, அதனை பார்த்து கொண்டு இந்த உயிர் சும்மா இருக்க முடியுமா? அடாடா, ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் ஏதாவது உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா பாக்குறேன். அப்ப என்ன பண்றோம்? சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் தேவைப்படுது, சொல்லிக் கொடுக்கணும். சொல்ல போனா கவலை இல்லாத நிலை ஒன்று, அது கவலையை ஒழித்த நிலை ஒன்று உண்டு என்று வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொல்லிவிட்ட போதும் எனக்கு இன்னும் கவலை இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா நாம அறியாமையில் இருக்கோம்னு. எனவேதான் இந்த வாழ்க என்ற சொல், அதிலும் குறிப்பாக அந்த ழகர ஒலி இருக்கிறது பாருங்கள், வாழ்க, அந்த ழகர ஒலி எழுத்து வேற எந்த மொழியிலையும் கிடையாது, தமிழுக்கே உள்ள சிறப்பு. அதனாலதான் தமிழ்லையும் ழா வரும். வாழ்க என்று சொல்லும்போது என்ன சிறப்புன்னு நீங்க கேட்கணும். அது ஒரு பவர் இருக்கு, அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லும் போது எங்க நின்று சொல்லணுமோ அங்க நின்று சொல்லுவீங்க, அதுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். வேற ஒண்ணு காலையில பாக்குறோம், ஹாய் ஹலோ குட் மார்னிங், இது எப்படி இருக்கு, அப்படியே மேம்போக்கா, அவ்வளவுதான். ஆனா நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, வணக்கம், வணக்கம் என்பதிலே வணங்குதல் என்பது இருக்கிறது, ஒன்றுதல் என்பது இருக்கிறது, லயம் என்பது இருக்கிறது. அப்ப மனம் குவிகிறது.
அதனால்தான் கரம் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க என்று சிவபுராணமும் பேசுகிறது. அவ்வளவு சிறப்பு அந்த ழகர ஒலிக்கு இருக்கிறது பாருங்க. அதனால்தான் ஒரு முதுமொழியில சொல்லுவாங்க, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவது யார் அப்படிங்கிறது. கல்லினுள் தேரைக்கும், பாறையை உடைச்சா உள்ள தேரை இருக்கும், அதுக்கு எப்படி உணவு ஃபுட்டு சப்ளை ஆகுது, அது எப்படி உயிரோட இருக்கு? இதுதான் இங்க கேக்குறாங்க. கருப்பை உயிருக்கும் ஆற்றலை தருவது யார்? அதாவது அன்பர்களே, இங்கே நாக்கு என்ற கருவி உள்ளே ஒட்டுக்கொண்டு வெளியே நீட்டி கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்படி. ஆனா தவளைக்கு கவனிச்சீங்கன்னா முன்தாடையில ஒட்டி கொண்டு உள்ளே மடங்கி இருக்கும். அது நாக்கை வெளியே நீட்டி கபலீகரம் செய்யக்கூடியது. அந்த நாக்கை உள்ள மடக்கி வைக்கிறதுனால கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9மை மெத்த உண்டு. கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் ஒரு கோடு போட்டு பாருங்க. அது நம்முடைய உள்நாக்குக்கு மேல உள்ள புள்ளி. உண்ணாக்கு மேலேறி 9மை மெத்த உண்டு, உண்ணாக்கு மேலேறி 9மை கண்டவர்க்கு கண்ணம்மா காரணங்கள் மெத்த உண்டே என்று சித்தர் பாடல்கள்னு வரும். அப்ப அந்த உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே அமைந்திருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட் இந்த பெட்ரூட்டரி கிளாண்டை விட பெருசு, சிறப்பு. பெட்ரூட்டரி கிளாண்டே மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றோம், அதை விட சிறப்பு. ஏன்னா எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். வாசியோகத்திலையும் அறிஞ்சிருப்பீங்க. இந்த கதி என்று சொல்லக்கூடிய மூச்சுழுத்தல்ல அது மூலாதாரம் டு சுழுமுனை. அப்புறம் நாளடைவில் அது உள்ளுக்குள்ளே இயங்கியது. அந்த நீளமும் குறைஞ்சு தொண்டைக்கும் ஆகினைக்கும் இடையில, அப்புறம் தொண்டைக்கும் புரியத்துக்கும் இடையில. இப்ப அந்த உள்ளுக்குள்ளே ஒடுங்க ஒடுங்க அதை சிவானந்த பரமஹம்சர் வாசியோகத்தை விளக்கியவர் சித்த வேதம் என்ற நூலிலே சொல்லுகிறார், அங்குஷ்ட பிரமாணமாக நிஷ்டை கை கூடும் என்று சொல்லுகிறார். அங்குஷ்டம்னா கட்டவிரல். இந்த அளவுக்கு அந்த மூச்சு ஒடுங்கி நின்னுடும், புரியத்துக்கும் ஆகினைக்கும் இடையில. வருதா அந்த அளவு? இவ்வளவு தாங்க. இப்ப ஜபம் என்பது சொல்லுவது. ஓம் ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம, ஓம் ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ஓம். ஓம் என்ற எழுத்துக்களோடு ராமநாமத்தை சொன்னாலும், பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலும், சரவணபவா என்று சொன்னாலும், விக்னேஸ்வராய நம என்று சொன்னாலும் ஓம் என்பதிலே தான் அர்த்தம் இருக்கிறது. அந்த ஒலி வைப்ரேஷன். இதுல வேறு வேறு அலைவேகங்களில இருந்து நாம் பேசுகிறோம், நினைக்கிறோம், செய்கிறோம், அது வேறு. ஆனால் யோகம் செய்கிறவர்களுக்கு இதுல எஃபெக்ட் பவர் ஜாஸ்தி. அப்ப வாழ்க வளமுடன் எப்ப சொல்றோம்னா தவம் முடிச்சு சொல்றோம். தவம் முடிச்ச உடனே முதல்ல எது சொல்றோம்? நீங்க கவனிச்சிருக்க, பேராற்றலின் கருணையினால் முதல் வார்த்தையை எங்க போயிடுறோம்? இங்க இருந்தும் என்ன புரியாததுல அந்த பேராற்றலோடு இணைந்திருந்தோம். பேராற்றலின் கருணையினால் அப்படியே உள்ளே வாங்கி தவ ஆற்றலை உடம்பு பூரா பரவணும் இல்லையா? உடல்நலம். நண்பர்களே, சஷ்டி கவசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல காக்க காக்க கனகல் காக்கன்னு தொடங்கி உடல்ல உள்ள உறுப்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து அந்த முருகனுடைய வேல் காக்கட்டும்னு பாடுகிறோம். அது உண்மையில என்னன்னு கேட்டா, we are observing our each and every cells of the body. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய
உள்ளுறுப்புகளையும் உறுப்புகளையும் செல்களையும் உள்ளார்ந்து கவனிக்கிற, எப்ப உள்ளுக்குள்ள கவனிக்கிறோமோ அப்பதான் சிறப்பு. அதான் கடவுள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. 7 மலை ஏறி போறாங்க, 6 படை வீடு தாண்டி போறாங்க. இல்ல கைலாயத்துக்கு கூட போயிட்டு வரலாம், அது வேற. ஆனால் எது எஃபெக்டிவ் அப்படின்னா, ஒடுங்கி இருந்து ஒன்றை சொல்லுகிறோம், அதிலும் உடல் நலம் முதல்ல சொல்லும், அதுலேயே மனநலமும் சேர்ந்து போகுது. இந்த 2 வளங்கள் சொத்து இருந்தா போதுங்க, சிறப்பா இருக்கலாம். பொருள் வளம், ஒரு சின்ன மிகச்சிறிய வீடு, அவனும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு தான் இருக்கான். நம்மள மாதிரி ஒரு நடுத்தரம் வச்சுக்குவோம், அது இல்லை பெரிய பங்களா, அரண்மனை எத்தனை வீடு. நான் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி வெள்ளுக்கு தகுந்த வீக்கம்பாங்க. உண்டா இல்லையா? தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப எல்லா வீட்டுக்கும் வாசப்படி உண்டு. அந்த வீட்டுக்குரிய வாசப்படி அந்த வீட்டுல இருக்கும், இந்த வீட்டுக்குரிய வாசப்படி இந்த வீட்டுல இருக்கும், அந்த வீட்டுக்குரிய இன்னும் கொஞ்சம் பெரிய வாசப்படி. ஆனா வாசப்படி ஒண்ணுதான். அதுபோல இந்த இல்லங்கள் பெரிதோ சிறிதோ என்ற கேள்வி அல்ல, மனம் பெரிதோ சிறிதோ என்பதுதான் கேள்வி. அப்ப அந்த மன நிறைவு தான் மகிழ்ச்சி சுரங்கம்னு மகரிஷி சொல்றாங்க. தவம் செய்கிறவர்கள் அந்த பேராற்றலோடு நம்ம இணைத்துக் கொள்ளுகின்ற காரணத்தினாலே, அந்த அருள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் என்று சொல்லுகிற போது அப்படியே நம்ம உடம்புக்குள்ள வாங்கி அனுபவிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய தண்டனை வச்சிருந்தாங்க வேற நாடுகள்ல, எந்த நாடுன்னு பேரு ஞாபகம் இல்லை. அந்த கைதிய உள்ளே வச்சு ஒரு பெரிய பெல்ல இறக்கிடுவாங்க. அந்த பெல்ல ரிங் பண்ணா அந்த ஒலி என்ன ஆகும், அது காதுல மட்டும் கேட்காது, காதே செவிடா போற மாதிரி இருக்கும், உடம்புல பூரா பாதிக்கும், வைப்ரேட் ஆகும். அதுபோல நாம இங்க தவ முடிவுல உடம்ப கவனிக்கிறது சிறப்பு. தவாற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் என்று சொல்லி, உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம், நிறை செல்வம்ங்கிறது போதிய வாழ்க்கை வளம் என்று பெயர். நிறை செல்வம்னு நிறைய செல்வம்னு நினைக்க கூடாது, போதிய வாழ்க்கை வளம். ஆமா, இருந்தாலே போதுமானது. அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இல்லையா? அதனால் நிறை உயர் புகழ் என்பதிலே தோன்றில் புகழோடு தோன்றுக, பிறவி எடுத்துட்டோம். இப்படி ஒருத்தவங்க சிறப்பா வாழ்ந்தாங்கன்னு நாளைக்கு சரித்திரம் பேசுற அளவுக்கு நாம இருக்கணுமா இல்லையா? இதுக்காக நாம எல்லாருமே முயற்சி செய்யறோம். அப்படி நம்முடைய முயற்சியில எவ்வளவு அடைஞ்சிருக்கோங்கிறது தான் கேள்வி. இப்போ ஒரு அன்பரை சொல்லுவோம், ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அவரை பார்த்துட்டு வந்தேன், மனசுக்கு நிறைவா இருக்கு, அவங்களோட பேசிட்டு இருந்தேன், எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. அவங்க நீங்க எல்லாம் நல்லா தான் இருப்பீங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதை கேட்டதுலே எனக்கு பூரிப்பா இருந்தது, சொல்லுவோம்ல. அப்ப என்னன்னு சொன்னா, இதை பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்னு ரெண்டா சொல்றாங்க. எப்போதும் எந்த கணத்திலையும் நல்லனவையே எண்ணல் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பின்னிய நெஞ்சம் வேண்டும், நல்லனவே எண்ண வேண்டும். பாரதியும் அதைத்தான் சொல்றார். அப்ப நம்ம எதை சொன்னாலும் ஒன்றிய மனநிலையில் இருந்து சொல்லணும். அதனால்தான் அந்த நாள்ல முனிவர்களும் முனிபுங்கவர்களும் 8 வருஷம் 10 வருஷம்னு போய் தியானத்துல இருப்பாங்களா குகைக்குள்ள. அவங்க தியானம் முடிச்சு வெளியே வர்ற அன்னைக்கு எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்களாம், அரசன் முதலாக போய் நின்று. அப்ப என்ன சிறப்புன்னா, ஒன்றிய மனநிலையில இருந்து வெளியே சொல்ற வார்த்தைகளுக்கு பவர் உண்டுங்கிறது தான் அதுல உள்ள சூட்சுமம். அதனால்தான் உயர் புகழ் எடுத்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த புகழ்ங்கிறது என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். யார் ஒருவரும் இவரை இகழ்வாக எண்ணாத நிலை ஒன்று.
யார் ஒருவரும் இவரை வணங்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தா இவர் மாதிரி இருக்கணும்னு சொல்லணும். இப்ப நான் அப்துல் கலாம்னு சொன்னா எவ்வளவு சிறப்பு, மகிழ்ச்சி பெருகுகிறது. பகவான் ரமணரை சொல்லுவோம், வள்ளல் பெருமானாரை சொல்லுவோம். அப்ப அது பூரா எஃபெக்டிவான ஒரு விஷயம். அப்ப நிறை செல்வம் உயர் புகழ் கடந்து மெய்ஞானம் என்பர்களே, வாழும் வகையறிந்து வாழ்வது என்பதுதான் மெய்ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம்னா எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக, அதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிச்சுன்னு வைங்க, மனசு சும்மா ஆயிடும்ல. அதுதான் தவம் செய்து அந்த அமைதி நிலையில இருந்து நமக்காக சங்கல்பமும் வாழ்த்து சொல்லும் போது அது அப்படியே பலிக்கும். வேற ஒன்று மட்டும். அடுத்தது முதல்ல யாருக்கு சொல்றோம்? வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. அப்ப கணவனா இருந்தா மனைவியையும், மனைவியா இருந்தா கணவனையும் பெட்டர் ஹாஃப்னு சொல்றோம் இல்லையா? வாழ்க்கையில சரி சம பங்காக. அதுக்கு அடையாளமாக தான் அர்த்தநாரீஸ்வரர் எல்லாம் சொன்னாங்க, சிவன் பாதி சக்தி பாதின்னு. அப்ப அவங்கள வாழ்த்துறோம். இப்ப ஒத்த மன அலை உடையவர்களாக மாற்றம் வரும். ஒருவர் புரிந்து கொள்வதும் மனமொத்த தம்பதியராக வாழ்வதும் சிறப்புத்தானே. அப்ப அதுக்குரிய முயற்சி ரெண்டு பக்கமும் வரணும். இவர் தவம் பண்ணி வாழ்த்திக்கிட்டு இருந்து அந்த அம்மா திருப்பிட்டு போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுல இரண்டு பேருமே அந்த பொதுநல விரும்பியாக மாறணும். அதனால்தான் குடும்ப நலம் காக்கிற வார்த்தைகளை வாழ்த்துக்களா சொன்னாங்க. மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து, உடன் பிறந்தோர்களுக்கு வாழ்த்து, உறவினர்களை வாழ்த்துங்கள், நண்பர்களை வாழ்த்துங்கள், கல்வித்துறையில உள்ளவங்களை வாழ்த்துங்க, தொழில்துறையில உள்ளவங்களை வாழ்த்துங்களே. இவ்வாறு வாழ்த்துகிறதுல நம்மோடு முரண்பட்டு இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களையும் இதுல நினைவுல கொண்டு வந்து வாழ்த்த நம்முடைய வாழ்த்தொலியோடு கூடிய வைப்ரேஷனோடு கூடிய அந்த வாழ்த்தலைகள் அந்த நபருக்கு போய் சேரும். பெருசா மாற்றம் வந்துடும்னு நினைக்காதீங்க. ஆனா சின்ன மாற்றத்துல தொடங்கும். என்னன்னா, முதல்ல அவர் இவங்களை பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போயிருப்பாரு. இப்பெல்லாம் பார்த்தா லேசா ஒரு சிரிச்சுட்டு போவார். வாழ்த்த இது பத்தாத அப்புறம் வேற என்ன வேணும்? அவர் நமக்கு என்ன அல்லியா கொடுத்துட்டு போகணும்? ஒன்றும் இல்லை, திட்டாம இருந்தா போதும். அதனாலதான் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றிலேன் பராபரமே என்று பாடிய வரிகளும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொன்ன வள்ளல் பெருமானாருடைய வரிகளும் இன்றைக்கு பேசப்படுகிறது. எனவே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் உயர்ந்தவை. கடவுள்கிட்ட போய் நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஆண்டவான்னு கேட்டா அவர் மாமனிதன் அல்ல, சாதாரண மனிதன். எனவேதான் இப்படி வாழ்த்து கொண்டே வருகிற போது இது வேண்டியவங்களை எல்லாம் வாழ்த்துவோம், குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் வாழ்த்துவோம். நான் வாழ்த்திட்டு தாங்க இருக்கேன், மாற்றம் வரலையேன்னு நீங்க நினைக்கலாம். அதுல ஒரு சூட்சமம் இருக்கு. என்னன்னா, இவ்வாறு பாசிட்டிவ் பதிவுகளை போட்டுட்டே இருக்கும்போது இங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் பதிவுகள் இருக்குல்ல, அது மாறுற அளவுக்கு உங்க தவ சக்தி அதிகமா இருக்கும். அப்பத்தான் அவங்க மனம் மாறுவாங்க. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தவம் பண்ணி அமைதி நிலையில தான் வாழ்த்துறீங்க. ஆனா உங்களுடைய தவ சக்தி அழுத்தம் அதிகமா இருந்தா தானே அங்க போய் வேலை செய்யும். அங்க வினைப்பதிவு அதிகமா இருந்தா என்ன பண்ண முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதனாலதான் எல்லாருமே தவம் எடுத்து, நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தவம் எடுத்து அமைதி நிலையில போய் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சொன்னா எப்படி இருக்கும்னா, அந்த வேவ்ஸ் இந்த குடும்பம் முழுவதும் பரவும், ஊர் முழுவதும் பரவும், நகரம் முழுவதும் பரவும், நாடு முழுவதும் பரவும். அதனால்தான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். யார் ஜெயிச்சு வர்றாங்களோ அவதி கேள்வி இல்லை.
ஆனா அங்க யார் வந்து உட்கார்றாங்களோ பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவராக இருந்தால் சிறப்பு. உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல்னா என்ன? எல்லா உயிரும் தன்னை போல பாவிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க வந்தா சிறப்பு. நான் மட்டும் என்னுடைய வாரிசுகளுக்கு சொத்து சேர்த்துட்டு போனா போதும் நினைச்சா சரியா வராது இல்லையா? அந்த வகையிலே தான் இதுல ஒரு தனிச்சிறப்பு. மகிழ்ச்சி நமக்காக வாழ்த்துக்கள் கொடுக்கறது என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு பெரிய விஷயம். மகிழ்ச்சி கொடுக்கிற தனிச்சிறப்பு பகைவர்களையும் வாழ்த்த சொல்றது தான். இந்த இதுல ஹைலைட்டான விஷயமே அதுதான். இப்ப ஏதோ ஒரு உறவினர், அவங்களுக்கும் நமக்கும் ஒன்றும் ஒத்து வரல, இடையூறாகவே இருக்கிறது. இப்ப பாருங்க, எனக்கு எதிரி யாருன்னு நினைச்சு வாழ்த்துறது இல்லை, எனக்கு யாருமே எதிரி இல்லைன்னு நினைக்கணும் முதல்ல. அடுத்தது, என்னை எதிரியாக நினைத்து கொண்டு இருக்கவங்க யாராவது இருந்தால் அவர்கள் மனம் நிறந்தட்டும்னு வாழ்த்துறது தான் சிறப்பு. அப்ப அது மாதிரி அவங்களை நினைச்சு போகஸ் பண்ணி வாழ்த்த நம்ம தவம் பண்ணி தானே வாழ்த்துறோம். தவத்துல என்ன ஆகுறோம்? ஒன்றி ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி நுணுகி நுணுகி லயித்து லயித்து அலையில்லாத நிலை பேராக மாறுகிறோம். அப்ப அந்த அலையில்லாத நிலை பேராக நாம் மாறிய பின்ன நாம் அந்த தவத்துல இருந்து வாழ்த்துற பாருங்க. யாரை வாழ்த்துகிறோம்? ஆமா, அது குடும்பத்துக்கா இருக்கட்டும், அல்லது ஊர் நல்லா இருக்கட்டும், அல்லது பகைவர்களும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தும் போது அந்த மெகனானிமிட்டின்னு ஒரு சொல் தெரிஞ்சுக்கோங்க. பெருந்தன்மைன்றது உங்களுக்கெல்லாம் நம்ம கலாச்சாரம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு பகைவனே இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொல்லணும்னு மரியாதை இருக்கு? வாங்கன்னு சொல்லணும்னு இருக்கு இல்லையா? மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் வந்தா அவங்களையும் உபசரிப்பு பண்ணி சாப்பிட சொல்லி மகிழறது நல்ல கலாச்சாரம்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு பிடிக்கலைன்னாலும் வாழ்த்துறது அதுதான். அப்ப வாழ்த்துங்கள் பகைவை வாழ்த்துன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு யார் சார் பகைவர்? எனக்கு யாருமே பகைவர் இல்லைன்னு நினைங்க. நம்மை பகைவரா நினைக்கிற யாராவது இருந்தா அவங்களை வாழ்த்தும் போது அவங்களும் மனம் என்ன ஆவாங்கன்னா நாளடைவில் நம்மளை பார்த்தா பகையா எண்ணுகிற எண்ணத்தை கைவிட்டு விடுவார்கள். இது நான் வாழ்த்தி கண்ட அனுபவ உண்மை. ஒரு ஆபீஸ் அளவில் கூட வச்சுக்கோங்களேன், சிலர் வந்து என்ன இவனெல்லாம் இப்படியா அப்படின்னு நினைச்சவங்க உண்டு. அது எனக்கு புரியும். நான் வாழ்த்த நாளடைவில் வாங்க சோபா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டு போவாங்க, அவ்வளவுதான். அதான் சொல்லுவாங்களே ஒரு பழமொழியில, நரி இடம் போனா நல்லதா வலம் போனா நல்லதான்னு கேட்டானா. நரி சகுனம் கேட்குறாங்கல்ல, அது மாதிரி இப்படி போனா நல்லதா. இவன் சொன்னானா மேலே விழுந்து பிடுங்காம போனா நல்லதுன்னு சொன்னானா. அது மாதிரி பகைவர்களை வாழ்த்த அவங்களால நமக்கு எதிர்மறை எண்ணம் இல்லாம இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சமநிலையை உங்களுக்குள் பழகி இருக்கிறீர்களோ, அப்ப முரண்பட்ட கருத்துக்களோட ஒருவர் வரும்போதே உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னா நல்லா தெரியும். இவங்க நம்மளை ஒரு மாதிரியா நினைக்கிறாங்கன்றது தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? வாழ்க வளமுடன் மனதார சொல்லி பாருங்க, வாழ்க வளமுடன், நல்லா இருப்பா, சௌக்கியமா இருப்பா. இப்ப அந்த வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிற போது நாக்கானது வளைந்து மேலெண்ணத்திலே பட்டு வைப்ரேஷன். அதான் நான் சொன்னேன், நாக்கு மேலெண்ணத்துல பட்டதுனால கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு கேட்டா சித்தர்களுடைய ஒரு மிகச் சிறப்பான விஷயம் லம்பிகா யோகம் என்பது. இதை இந்நேரம் சொல்லாம நான் கடைசியா கிளைமாக்ஸா சொல்றேன் உங்களுக்கு. வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போது நாக்க மேலெண்ணத்துல தொட்டும் தொடாம பட்டு சொல்லும்போது வாழ்க சொல்லும் போது அது நம்முடைய உள்நாக்கிற்கு ஒரு அங்கலம் மேலே இருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட்ல வேலை செய்து, அப்ப தவம் துரிய தவம் செய்கிற போது அமிர்ததாரை ஒழுக்கு என்று உணரப்படும், நிச்சயமா கிடைக்கும். அப்ப நமக்குள்ள இந்த அமிர்ததாரை தாரணை தியானம்
பேசியிருக்கோம்ல துரியத்துல. அந்த தாரணை அதுதான் அமிர்ததாரி ஒளி. தாரணைன்னா தி வித்தவுட் எ பிரேக், த கண்டினியூஸ். இதை நான் அடுத்த கூட ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன், தியானத்தை விட ஞானத்தை பெறுன்னு வர சனிக்கிழமை பேசுறேன். ஏன்னா தியானம் பண்ணும்போது நாம நிக்கிறோங்கிற உணர்வு இருக்கு. ஆனா அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டா, தியானம் நாம செய்தாலும் செய்யாம இருந்தாலும் மனம் தியான நிலையிலேயே சமநிலையிலேயே நின்று விடுவது என்ற ஒன்றைத்தான் எல்லா பெரியவங்களும் பேசியிருக்காங்க. புத்தர்ல இருந்து எல்லா பெரியவங்களும் பேசியிருக்காங்க. ஆகையினாலதையா நம்முடைய ழகர ஒலியானது அந்த வைப்ரேஷன் ஏற்படுத்துது. தமிழுக்குரிய சிறப்பு, வாழ்த்த வாழ்த்த அது மிகச் சிறப்பாக அமையும் என்பது. எனவே பகைவர்க்கும் வாழ்த்து என்பதை சொல்லுகிறார்கள். சொல்லுவாங்க, தவ முடிக்கும்போது என்ன சொல்றோம்? உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்ட. ஏன்னா மழை வாழ்த்துன்னே வள்ளுவத்தில் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார் இல்லைங்களா? சிறுதுளி விழவில்லை என்றால் எந்த உயிரும் வாழ முடியாது. அப்ப மழையினுடைய வான் சிறப்பு ஒண்ணு. ரெண்டாவது, அது வந்தாதான் தாவரங்கள் வளரும். தாவரங்கள் வந்தாதான் தாவர பட்சினிகள் வளரும். அதை தின்னு வாழற மாமிச பட்சினிகளும் வளரும். அப்போ உயிர்க்கு தேவையான அந்த நிலைகள்ல உணவு கடந்து காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் வெண்ணிலிருந்தும் ஆற்றலை பெறுவதற்கு தவம் சால சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால்தான் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடணும். அப்ப மழை வாழ்த்து சொல்றோம். இன்னும் சொல்ல போனா ரெண்டொழுக்க பண்பாட்டுல நம்மை அப்படியே மாமனிதனாக மாற்றுவது அந்த வரிகள். அந்த உலக நல வாழ்த்தினுடைய எண்டுக்கு வாங்க. நம் கடமை அற வாழ்வின் ஆட்டத்தை சிறக்கட்டும் சொல்லும்போது 3 தடவை சொல்றோம். நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இப்ப இந்த அளவுக்கு நாம் மனவிரிவு பெற்றவர்களாக எல்லாரையும் வாழ்த்தும் போது அந்த நாம இருக்கிற வாழற வீடு என்ன ஆயிடுது? ஒரு தவச்சாலை. இங்க தவ செய்யறதுனால இந்த இடம் என்ன ஆகுது? நல்ல அலைவேகம் ஏற்படுது. இப்ப கண் திருஷ்டி போல வெளியில இருந்து ஒரு வேண்டாத அலைவேகம் வந்தா கூட அது பாதிக்காது. என்ன நம்ம என்ன சொல்றோம்? தவத்துல அருட்காப்பு சொல்றோமா? அப்ப ப்ரொடெக்ஷன் ஆகிக்குதா? அப்ப எந்த பார்வையும் வந்து கோளாறு வந்து பாதிக்குமானா பாதிக்காது. வேண்டாதவங்க நினைக்கிற நினைப்பு பாதிக்குமானா பாதிக்காது. அப்ப மன வலிமை உள்ளவர்களுக்கு ஏதுவோ ஒன்றும் பண்ணாதுங்கிறது தான் தனிச்சிறப்பு. இதை புரிந்து கொண்டோமே என்று சொன்னால் நாம் இந்த சங்கல்பத்தை மனதார சொல்லுகிறோம். தவம் முடிஞ்சு சொல்லக்கூடிய வரிகளை எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். கடைசியில வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிறோம். யாராவது உடம்பு முடியாம இருக்காங்க, வாழ்த்துறோம். அவங்களுக்கு போய் வேலை செய்யும். நீங்க எனக்கு வந்து கனவுல வந்து பிளஸ் பண்ணீங்க சார்னு சொல்லுவாங்க. தவத்துல இருந்து வாழ்த்தி பாருங்க. ஏன்னா இதையெல்லாம் சூட்சும பயணம் மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இப்ப நான்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு பவரை நினைச்சு தேடி போய் பயிற்சி பண்ணி செய்யறதுங்கிறது எனக்கு ஆரம்பத்துல இருந்து உடன்பாடு இல்லாத என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால மகரிஷி சூட்சும பயணம் சொல்லும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனே தவிர பெருசா நான் அப்ளை பண்ணி பார்க்கல, ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நாம தியானம் முடிச்சு இங்க இருந்தே குடும்பம் நல்லா இருக்கட்டும், சமுதாயம் நல்லா இருக்கட்டும், உலகம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லும்போது அதுவே இந்த வாழ்த்து அலைகள் சிறப்பாக சென்று எங்கும் படர்ந்து ஓங்கி விளங்கி இந்த உலகம் முழுவதும் அமைதி அலை பரவ முடியும் என்று சொன்னால் போர் வேண்டாம்னு நினைச்சவங்க மகரிஷி. உலக சமாதானம் வேண்டும் என்று பேசியவர்கள் மகரிஷி. இப்ப நம்ம அவங்கள நினைக்கும் போது அவங்களுடைய அலைவேகம் தானே நமக்கு வரும். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எண்ணியவர் வள்ளலார். அவரை நினைக்கும் போது அதுதானே வரும். அப்ப தனது உன் வளர்க்க பெரிது உன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று வள்ளுவம் பேசுகிறது. அப்ப நாம வள்ளுவத்தை சந்திக்கிறோம், வள்ளலாரை சந்திக்கிறோம், வேதாத்திரி மகரிஷியை சந்திக்கிறோம்.
பேராற்றல் நிலை நின்று வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்த்து வேலை செய்யும், நன்மை நடக்கும். அப்ப வாழ்த்தினால் வாழ்க வளமுடன் என்று சொன்னால் வளம் வருமா என்று கேட்டால் வளம் உறுதியாக வரும். யாரெல்லாம் நல்ல மனசோட வாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு முதல்ல நல்லது, பிறருக்கு. ஏன்னா நினைக்க தனக்கு, பிறருக்கு நல்லது நினைச்சா நமக்கும் அது நல்லது செய்யும் என்று கூறி, அதனால மனதார சொல்லுங்க, அதை உணர்ந்து சொல்லுங்க, துரியத்துல நின்று சொல்லுங்க. இந்த குட் மார்னிங் சொல்ல சொன்னேன்ல, அந்த மாதிரி சொல்லாது. ஹாய் குட் மார்னிங் அப்படி இல்லை. நாம் கரம் குவிபவர்கள், நம்முடைய கலாச்சாரம் அப்படி. இறைவனிடத்துல போய் இப்படி கும்பிடுறதும் இருக்கு, இப்படி கும்பிடுறதும் இருக்கு, இப்படி கும்பிடுறதும் இருக்கு இல்லையா? அந்த வணங்கு முறைகளுக்கு குருவுக்கு எப்படி, அம்மா அப்பாவுக்கு எப்படி, மற்றவங்களுக்கு எப்படின்னு பிரித்து சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நமக்கு. அதனால இங்க கும்பிடும் போது துரியத்தில் ஒன்றுதல் என்பது, துரியத்தினுடைய சிறப்பையெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், அதை நான் விளக்க முடியாது. எனவே துரிய நிலை நின்று நீங்கள் வாழ்க வளமுடன் என்று சொன்னால் உங்களுடைய அலை எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்து செயல்களை நிகழ்த்தும். இது உறுதி, மாற்று இல்லை. அதனால்தான் லம்பிகா யோகம் என்ற சித்தர்களுடைய முறையை அதற்கு ஆதாரமாக எடுத்து வைத்திருக்கிறேன். புரிந்து உணர்ந்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி, வணக்கம். இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், வாங்க.